என்ன டவுட்னா, இப்படி நடக்கும்போது இந்த பொண்ணு மேஜர் தானே, அப்படி ஆமா. இருக்கும்போது இவங்க சட்டப்படி இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணி இன்னொரு திருமணம் பண்ணும்போது அது திருமணம் செல்லாது. பட் செல்லாது. சட்டப்படி அவங்களுக்கு நேரா எஃப்ஐஆர் போடுவாங்களா? இன்னொரு வழியும் சொல்றேன். அந்த இதனாலதான் அந்த திருமணம் 2 பேருக்கும் மேஜர் ஆயிட்டாங்க. அதனால வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தாங்க, அதுல பிறந்தது. அதனாலதான் அதுல ஒரு குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஆசை வார்த்தை கூட்டியிருப்பாங்க. நான் உன்னை கடைசியா பாத்துக்கிறேன், நான் குழந்தைய பாத்துக்கிறேன் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுனாலதான் அந்த அடுத்த கட்டங்கள் நடந்திருக்கும். அதனால அந்த புகாரை நம்ம கொடுக்கலாம், ஒரு குற்றவியல் நடவடிக்கை கொண்டு போறது. இன்னொன்னு உரிமையல் நடவடிக்கை என்னன்னா, இந்த திருமணம் ஒண்ணு செல்லாது, அதை விட்டுறலாம். 2வது இருந்தாலும் ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இந்த அம்மாவும் ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும், நான் வந்து இருக்கிறதுக்கு இருப்பிடம், உணவு, உடை, கல்வி, மருத்துவம் எல்லாத்துக்கும் எனக்கு தேவைங்கிறதுக்காக குடும்ப வன்முறை சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அதன் அடிப்படையில ஒரு புகார அந்த ஏரியாவில் உள்ள ஒரு நடுவர் நீதிமன்றத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு புகாரை கொடுத்து அதன் அடிப்படையில அதை ஒரு புகாராக கொண்டு வந்து அதுல மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், அவங்க இருக்கிற இடத்துல இருப்பிட வசதி வாங்கலாம், கல்வி வசதி வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது வசதி. 2வது வந்து இவருக்கு அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு ஏதாவது ஒரு சொத்துகள் இருந்ததுன்னா, பூர்வீகமா அந்த சொத்துனா, இந்த குழந்தை இருக்காங்க, இந்த குழந்தைக்கு ஒரு ரைட்ஸ் வரும்.